Vellamal Engineering College. Build the foundations of tomorrow. Admissions open. Apply now. ஹார்மோஸில் சில நடமாட்டங்களை அமெரிக்க ராணுவம் பார்த்திருக்கிறது. என்னன்னா சில கப்பல்கள் மூவ்மெண்ட், அது ஈரானுடைய போர்க்கப்பல்களுடைய மூவ்மெண்ட்டை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு தான் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஹார்மோஸில் அதிகமான கன்னி வெடிகள் கடலுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹார்மோஸ்ல இருந்து இந்த அமெரிக்க கப்பல் படையை தாக்குறாங்க. போர்க்கப்பல் தாக்கப்படுது. தொடர்ச்சியாக 4-5 ஏவுகணைகள் வந்து விழுகின்றன. அங்க தாக்குதல் நடத்துனதுல 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது முக்கியமானதுன்னா இத்தனை நாள் நடந்த போரில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்கள் எண்ணிக்கை 13 தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். எங்க 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு நாடு, நீங்க போய் அந்த நாடை போய் அச்சுறுத்துறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? இஸ்ரேல்ன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான். இஸ்ரேல் என்ன உங்க அக்கா வீட்டு அக்கா மகளா இல்ல அண்ணன் நாடுகள் தானே? நட்பு நாடுகள்னா நீங்க வந்து இஸ்ரேலுக்காக நீங்க எல்லாம் இறங்கிடுவீங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஈரான் வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நட்பு நாடு. அதன் அடிப்படையில் சீனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய படைகளை வந்து ஈரான்ல இறக்கிடலாமா? வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் வந்து கடந்த ஒரு 2 மாதங்களாகவே எந்த விதமான போர் பதற்றம் இல்லாத ஒரு சூழல்ல சமீபத்தில் ஈரானின் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலும், அதற்கு பதிலடியாக ஈரான் வந்து அமெரிக்கா மீதான தாக்குதலும் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். மேற்காசியாவில் என்ன நடக்குது சார்? அதாவது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலாக அந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான முயற்சியும் ஒரு பக்கம் நடக்குது. பாகிஸ்தானில் முயற்சி நடந்தது, தோல்வியில் முடிந்தது. இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக செய்தி. ரஷ்யா சைனா முட்டுக்கட்டை போடுவது என்று அமெரிக்காவுடைய சந்தேகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஹார்மோஸ் முற்றுகை தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்திட்டு வருவதை பார்க்குறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹார்மோஸில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த ஈரானுடைய கப்பல்கள் மேல் ஏன் அமெரிக்கா தாக்குதல் நடத்தணும்? ஹார்மோஸுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை ஏன் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமானது. இப்போ முற்றுகை எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் முற்றுகையிடுறாங்க. பக்கத்தில் ஒன்றும் இல்லை. நம்மலாம் வந்து வரலாற்றில் படிச்சிருக்கோம், முற்றுகைனா அந்த அரண்மனை முற்றுகை வெளியே இருந்து முற்றுகையிடுவாங்க, மேலேருந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து முற்றுகை. அந்த அந்த வழித்தடத்தில் எந்த கப்பல்களும் போகக்கூடாது. ஆனால் முற்றுகை என்பது வெறும் சாதாரண முற்றுகை இல்லை, உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முற்றுகை. அங்கிருந்து அமெரிக்க படைகள் ஹார்மோஸை பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. இப்போ தான் அங்கிருந்தே உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நடமாட்டத்தை பார்க்க முடியும். அதே போன்று ஈரானுடைய கப்பல் படையினர் இங்கே நடமாட்டத்தை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹார்மோஸில் சில நடமாட்டங்களை அமெரிக்க ராணுவம் பார்த்திருக்கிறது. என்னன்னா சில கப்பல்கள் மூவ்மெண்ட், அது ஈரானுடைய போர்க்கப்பல்களுடைய மூவ்மெண்ட்டை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு தான் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். எப்படின்னா இவங்க மூவ்மெண்ட், இவங்க முன்னேறி வந்து ஏதோ வேலை செய்ய போகிறாங்கன்னு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹார்மோஸில் ஏற்கனவே இருக்கின்ற கன்னி வெடிகளை நீக்கின்ற வேலையை செய்கிறோம். இப்போ ஹார்மோஸில் அதிகமான கன்னி வெடிகள் கடலுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சமீபத்தில் கூட பிரிட்டனுடைய பிரதமர் சொன்னார், எங்களிடம் கன்னிவெடி நீக்குவதற்கான அந்த எந்திரங்கள் டெக்னாலஜி இருக்குது, ஒருவேளை அமெரிக்காவும் ஈரானும் அதற்கு ஒத்துழைத்தால் நாங்களே அந்த வேலையை செய்கிறோம். ஏன்னா அவர்களுக்கும் அங்கே வழித்தடம் முக்கியம். ஆனால் அதை யாரும் கேட்கல, அமெரிக்கா அனுமதி கொடுக்கல, ஈரானும் அதை பற்றி சிந்திக்கலை. ஆனால் இந்த வேலையை ஈரானே இப்போ செய்கிறாங்க. ஏன்னா அதிகமான கன்னிவெடிகள் இருக்குது. அவர்களுக்கு தெரியும் செப்டம்பரில் இந்த பிரிக்ஸ் மாநாடுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க. அதை பார்த்து அமெரிக்காவுடைய கப்பல் படையிலிருந்து ஏவுகணை தாக்குன உடனே இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் ஈரானுடைய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இல்லை. ஏன்னா இவர்கள் முழுக்க ஈரான் அரபு அமீரகத்துடைய ஃபுஜேரா பக்கத்தில் இருக்காங்க, ஒரு சுமார் 200 கிலோமீட்டர். அப்போ இந்த தாக்குதல் நடந்த உடனே அவங்க ஈரானும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கையை மீறி தான் அமெரிக்காவுடைய ஏவுகணை பந்தர் அப்பாஸில் இருக்கின்ற துறைமுகத்தை தாக்குது. அடுத்த தாக்குதல், 2 தாக்குதல், அதாவது ஒரு 48 மணி நேரத்தில் 2 தாக்குதல், முக்கியமான தாக்குதல். இந்த பந்தர் அப்பாஸ் என்பது வடக்கு பாரசீக வளைகுடாவில் இருக்கிறது.
ஹார்மோஸுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுகம். இப்போ நீங்கள் ஹார்மோஸ் என்பது ஒரு டோல்கேட்டு தான், அது ஒரு வளைவு பெண்டு. ஆனால் கப்பல்கள் வந்து ஹார்மோஸில் நிற்காது, பந்தர் அப்பாஸில் தான் நிற்கும். ஏன்னால் பந்தர் அப்பாஸ் தான் துறைமுகம். அங்கு நூற்றுக்கணக்கான கப்பல்கள் எப்பொழுதுமே நங்கூரமிட்டு இருக்கும். அங்கிருந்து அனுமதி பெற்று தான் இந்த ஹார்மோஸில் வந்து இந்த ரெட் சீக்லேயோ இல்லை இந்திய பெருங்கடலையோ இந்த கப்பல்கள் வரும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இந்த ஹார்மோஸுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பந்தர் அப்பாஸ் உடைய கப்பலை ஏன் தாக்கணும்? அது முக்கியமானது. இது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைக்கும். ஏன்னா அங்கே எல்லா நாட்டு கப்பலும் நிற்கிது. இன்ன வரைக்கும் ஒரு 3-4 மாதமாக கப்பல்கள் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கு, வர முடியல. சரக்கு ஏற்றின கப்பல்கள் சரக்கு ஏற்றோடு நிற்கிது. அப்போ இது தாக்குதல் ஏற்பட்ட உடனே ஈரானுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்கள் ஹார்மோஸ் நடமாட்டத்தை பார்த்தீங்க, உங்கள் டவுட் வந்துச்சு, ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க, அது ஓகே. எதுக்கு நீங்கள் பந்தரப்பாசை தாக்குதல் நடத்துனீங்க? அது எங்களுடைய துறைமுகம் தானே. அப்போ பந்தரப்பாசை தாக்குவது என்பது நீங்கள் எங்களோட மறுபடியும் யுத்தம் செய்வதற்கான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹார்மோஸில் இருந்து இந்த அமெரிக்க கப்பல் படையை தாக்குறாங்க. ஒரு கப்பல், போர்க்கப்பல் தாக்கப்படுது. தொடர்ச்சியாக 4-5 ஏவுகணைகள் வந்து விழுகின்றன. இவங்க தடுக்கிறாங்க, ட்ரோன் வச்சு தடுக்க முடியும், தடுக்கிறாங்க. ஆனால் 4ல் 3 தடுக்கிறாங்க, 1 தடுக்க முடியல. அப்படி தானே, எல்லாத்தையும் தடுக்க முடியாது. அது இன்னைக்கு அமெரிக்க கப்பலில் விழுந்து பத்தி எரிகிறது. அது மட்டும் அவங்க செய்யலை. பக்கத்தில் இருக்கின்ற பஹ்ரைனில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. இப்போ வளைகுடா நாடுகளில் 13 இடத்துக்கு மேற்பட்ட இடங்களில் அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. அதில் பெரிய பேஸ் எங்கே இருக்குன்னா கத்தாரில் தான் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க, எப்பொழுதுமே ஸ்டாண்ட் பை ஆக்டிவாக இருக்காங்க. அதற்கு அடுத்த பெரிய பேஸ் வந்து பஹ்ரைன் தான். அவர்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது, சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுடைய எல்லைக்கும் அருகில் இருக்கிறது. அப்போ அங்கே தாக்குதல் நடத்துனதில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. முக்கியமாக அது முக்கியமானது. ஏன்னா இத்தனை நாள் நடந்த போரில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்கள் எண்ணிக்கை 13 தான். இது அமெரிக்க அரசாங்கம் சொன்னது, அதற்கு மேலே நமக்கு தெரியாது. 13 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா அறிவித்தது. இன்னைக்கு 2 பேர் வந்து படுகாயம் என்று முந்தா நாள் சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இதோட 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அமெரிக்கா அமைதியாயிட்டாங்க, ஈரானும் அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம், நீங்கள் அடித்தா நான் அடிப்போம் அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் தான் அந்த பகுதி இருக்குது. இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்ததை பற்றி நம்ம பேசினோம். எதுவுமே நடக்கலை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படலை. ஆனால் இவர் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் சைனாவுக்கு போய் 20 ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. 2 பேரும் கூட்டாக கொடுத்த பேட்டி என்பது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை தான். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக என்ன புரியுதுன்னா, இந்த ஈரான் மட்டுமல்ல, ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏற்றுக்க போகிறதில்ல, அவர்கள் ஈரானை ஆதிக்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப தெள்ள தெளிவாக அமெரிக்காவுக்கு புரிந்து விட்டது. இனி பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று முற்றுகையை விட்டு விலக்கி விட்டு அமெரிக்காவுடைய கப்பல்கள் திரும்பி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு பேச்சுவார்த்தை போகும். இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டோன்னு வெளியில் போகணும் அப்படி சொல்லிட்டு, தோல்வியை ஒத்துக்கலைனாலும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி போங்களேன். இப்போ இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கின்ற இந்த நாளில் அப்பாஸ் யாராக்கி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ தொலைக்காட்சியில் போயிட்டுருக்கு அவருடைய பேட்டி, நான் இப்பொழுதும் பார்த்தேன். அது அல் ஜசீரா கூட அதை ஒளிபரப்புகிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக நிதானமாக பேசுகிறார். அவர் பேசின சாராம்சம் என்னென்னா, அமெரிக்கா என்பது இனி வளைகுடா நாடுகளின் சொர்க்கம் அல்ல. இனிமேல் வந்து அரபு நாடுகள் அமெரிக்காவை சொர்க்கமாக கருதாது. ஒன்று. இரண்டாவது, ஈரானை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக புரியுது. அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் நிறைய சேதங்கள் இருக்குது, அமெரிக்காவை விட எங்களுக்கு சேதங்கள் இருக்குது. அமெரிக்காவிற்கு பொருளாதார சேதம் தான், எங்களுக்கு அப்படி இல்லை. மனித உயிர்கள் சேதமடைந்திருக்கிறது, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் இது அமெரிக்காவுக்கான தோல்வின்னு எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் சொன்னதான் சொல்கிறார், ஈகோ பார்க்க தேவையில்லை. எவ்வளோ கல்ச்சர்டாக பேசுகிறாரு பாருங்க, ஈகோ பார்க்க தேவையில்லை. அமெரிக்கா முற்றுகையை விலக்கி விட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும், பேச்சுவார்த்தை பேசலாம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு டிசிப்ளினான பேச்சுவார்த்தை, பேரளவில் பேச்சுவார்த்தை இல்லை. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேசிக்கொள்ளலாம், நம்மளுடைய ஒருத்தர் இன்னொருத்தருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம், இனிமேல் ஒரு யுத்தம் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் என்பதாக பேசுகிறார். இதை அமெரிக்கா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அதான் சிக்கல். ஆனால் அமெரிக்காவுடைய
வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, அது அமெரிக்காவுடைய அந்த ட்ரம்புடைய குரலாகத்தான் வெளிப்படுத்துகிறார். நாங்கள் இன்னும் ஈரானுக்கு வந்து காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் கேட்பது 2 விஷயந்தான். மார்க் ரூபியோ சொன்னது 2 விஷயந்தான். இது உலக நன்மைக்காக கேட்குறோம், அமெரிக்க நன்மைக்காக கேட்கல. அவர் சொன்னது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கே இருக்கிறது, அதை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு பொது இடத்தில் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பதற்கான வேலையை அமெரிக்கா முன்னிலையில் செய்ய வேண்டும். ஆனால் ஈரான் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, வாய்ப்பே இல்லைன்றார். இன்னைக்கு அப்பாஸ் அரக்கி பேசும்போது அதை சேர்த்து சொல்கிறார். அதாவது இன்னும் கூட அமெரிக்கா எங்களை புரிந்து கொள்ளவில்லையான்னு கேட்குறாரு. இன்னும் கூட புரிந்து கொள்ளவில்லையா? இன்னும் கூட வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க. அமெரிக்காவோட பயணம்னா இவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்கன்றது தான் இவங்களோட பயம். அவங்க கேட்குற இன்னொரு கேள்வி, அமெரிக்காவிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இல்லையா? உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இருக்கு, அமெரிக்காவில் இருக்குல்ல. அப்போ அமெரிக்காவிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கும்போது ஈரானில் இருந்தால் என்ன தவறுன்னு கேட்குறாங்க. அவங்க இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துடைய தேவை இருக்கிறது. காரணம் நாங்கள் அதை அணுமின் நிலையத்துக்கு பயன்படுத்துகிறோம். நாங்கள் இன்னும் பல ஆக்கப்பூர்வமான வேலைகள் செஞ்சு முடிக்கணும். குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 10 வருட காலம் டைம் கொடுங்க. அதை நாங்களே கொடுக்குறோன்றாங்க. அதைத்தான் அது யார் இவங்க சொல்கிறாங்களா? அவங்க கேட்குறாங்க, இன்னிலிருந்து 10 வருஷம் விட்டுருங்க, நாங்கள் வந்து எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உங்கள் முன்னாடி அதை அழிச்சிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ செய்கிற அணுகுண்டெல்லாம் செஞ்சுட்டு அதை அழிக்க போறியான்னு கேட்குறாங்க. அதான் அவங்க சொல்கிறது ஒன்று. இரண்டாவது முக்கியமாக, இந்த மிரட்டி பார்க்குற வேலை வேண்டாம், உங்களுக்கு தோல்வி தான். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், இப்போ அமெரிக்காவுக்கு என்ன வெற்றி கிடைச்சிருச்சு கேட்குறேன். கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிடுச்சா, என்ன வெற்றி அமெரிக்காவுக்கு கிடைச்சிருச்சு. அதே போல் ஈரானுக்கு என்ன வெற்றி கிடைச்சது? ஈரானுக்கு வெற்றி கிடைக்கலங்க. ஈரான் வந்து தடுப்பாட்டத்தில் தானே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டை வந்து ஒரு 10 பேர் தாக்குறாங்க, நீங்கள் பதில் தாக்குதல் கொடுக்குறீங்க. நீங்கள் தாக்குறதுல உங்களுக்கு என்ன வெற்றி கிடைச்சிச்சு நான் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எப்போ அவன் தாக்குறதுனால திருப்பி தாக்குறேன், அவன் போயிட்டானா நான் விட்டுற போகிறேன். ஆனால் ஈரான் இறங்கி போகலன்ற ஒரு விமர்சனம் பொது தளம். ஏன் இறங்கி போகணும் என்ன கேட்குறேன்? அமெரிக்கா என்ன உலக தாதாவா? இல்லை அமெரிக்காவுடைய ஆட்சியின் கீழ் தான் உலகம் இருக்கிறதா? 2ஆம் உலக போருக்கு பின்பாக அதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது உண்மை. நீங்கள் எப்படி ஹீரோசிமா நாகசாகியில் போட்டவுடனே குண்டு போட்டவுடனே அந்த காலகட்டம் என்பது ஹிட்லர் இறந்து போயிட்டார், முசோலின் கொல்லப்பட்டார், ஜெர்மனி தோற்று போய்விட்டது, இத்தாலி தோற்று போய்விட்டது. நீங்கள் கொண்டு போய் ஜப்பான் மட்டும்தான் நாங்கள் தோல்வியை ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று துணிச்சலாக நின்றார்கள். நீங்கள் போய் குண்டு போட்டீங்க, உடனே உலகம் மிரண்டு போச்சு. நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணீங்க. எப்படி கேபிட்டலைஸ் பண்ணீங்க? எப்படி பண்ண பார்த்தியா? அப்போ வலிமையானவன் நான் தான். அது ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரித்தன. இல்லை, இப்போ எப்படி ரஷ்யா வந்து உக்ரைன் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு ஒரு படையெடுப்பு பண்ணாங்களோ அதே போல தான் இப்போ அமெரிக்காவும் பண்ணாங்க, நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்குறேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி. இப்போ நம்ம பாகிஸ்தானோட சண்டை போடுறதையோ பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போடுறதையோ உலக நாடுகள் ஒன்றும் சொல்கிறது இல்லை. காரணம், எல்லையில் இருக்கோம். சீனா நமக்கு எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு நியாயம் இருக்குது. பாகிஸ்தானை தாக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. பாரு உள்ளே வந்துட்டான், தீவிரவாதிகள் உள்ளே வர்றாங்க, நியாயம் இருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். ஏங்க 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு நாடு, நீங்கள் போய் அந்த நாடை போய் அச்சுறுத்துறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இஸ்ரேல்ன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான். இஸ்ரேல் என்ன உங்கள் அக்கா வீட்டு போகணும், அக்கா மகளா இல்லை அண்ணன் நாடுகள் தானே? நட்பு நாடுகள்னா நீங்கள் வந்து இஸ்ரேலுக்காக நீங்கள் எல்லாம் இறங்கிடுவீங்களா? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஈரான் வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நட்பு நாடு. அதன் அடிப்படையில் சீனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய படைகளை வந்து ஈரானில் இறக்கிடலாமா? அதை நீங்கள் உலகம் ஏற்றுக்குமா? அமெரிக்கா ஏற்றுக்குவீங்களா? இப்போ 2ஆம் உலகப் போருக்கு பின்பு நடந்த வெர்சாய் ஒப்பந்தம் பிரான்சில் நடந்தது ரைட்டா? அந்த வெர்சாய் ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது என்ன? இனிமேல் ஒரு உலக யுத்தம் நடக்கக்கூடாது. முக்கியமாக ஜெர்மனினால தான் உலக யுத்தம் நடந்தது, 2 உலக யுத்தங்களும். அதற்காக காம்பன்சேஷன் ஜெர்மனி கொடுக்கணும். அதை ஜெர்மனி ஏற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து முக்கியமான ஒரு வல்லரசாக முன்னெடுக்கப்பட்டது. எல்லா உலக நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டன. இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வளர்ந்த நாடாக வந்த நீங்கள் இன்னைக்கு அதே தப்பு தானே நீங்கள் செய்கிறீங்க. ஜெர்மனி செய்த தவிர நீங்கள் செய்கிறீங்க. இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்க, எங்கள் போருக்கான காம்பன்சேஷன் ஜெர்மனிகிட்ட வாங்கினீங்களா 2ஆம் உலக போரில், அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும்ல கேட்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தரோன்னு கேட்குறாங்க. அதற்கு முன்பாக நாங்கள் இந்த
எங்களுடைய உள்நாட்டு விஷயங்கள் நீங்கள் தலையிடாதீங்கன்றாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க, போர் நிறுத்தத்துக்கு தயாருன்றாங்க. அதோட உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, ஏன்னா ஈரான் வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அணு ஆயுதம் தடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னிறுத்தப்பட்டது 2012 நினைக்கிறேன். அதில் எல்லோரும் சைன் பண்ணாங்க. ஏன் வடகொரியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் வடகொரியாட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? வடகொரியா சைன் பண்ணியிருக்க, பல நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லா நாடுகளும் யுரேனியம் செறிவூட்டப்படுவதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று ஏதாவது உத்தரவாதத்தை அமெரிக்கா கொடுக்க முடியுமா? அதென்ன ஈரானுக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்ற நாடுகளுக்கு ஒரு நியாயம் ஈரான் தான் கேட்குறாங்க. எல்லா நாடுகளும் செஞ்சாங்க. நாங்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்தினா நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணுங்கள், பிற நாடுகள் மேல் அதை வந்து பிரயோகம் செய்தால் நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு எதிரி வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் வரும். அவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ அமெரிக்காவில் இல்லையா? அப்போ அமெரிக்காவும் அதை செய்கிறாங்கல்ல. அமெரிக்கா யார்? அப்போ இந்த கூட்டமைப்பு நாடுகள் தானே வந்து கேட்கணும். அமெரிக்கா என்று ஒற்றை நாடுகள் வந்து ஒரு நாடு கேட்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க இன்னொன்று விஷயத்தை கேட்குறாங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் மனித உரிமை மீறல் என்று சொல்லி ஒரு வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு. சர்வதேச நீதிமன்றம் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதிமன்றம் தானே, ஐரோப்பாவில் இருக்குல்ல. அதில் வந்து பெஞ்சமின் நெதன்யாஹு சர்வதேச குற்றவாளி என்று சவுத் ஆப்பிரிக்கா தானே அந்த கேஸை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேலே ஏன் அமெரிக்காவுக்கு கோவம்னு நினைக்கிறீங்க? இதனால தான். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இதை முன்னிறுத்தினாங்க. அந்த சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு, அவருடைய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸு, இவர்கள் மேலெல்லாம் சர்வதேச குற்றவாளிகள், மனித உரிமை மீறல் குற்றவாளிகள்னு ஒரு பிராது கொடுத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்கா ஏற்றுக்க மாட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன். அது ஒரு உலக டிக்ளரேஷன், உலக சர்வதேச ஒரு முகமாண்மை இல்லையா? அது ஒரு ஆத்தன்டிகேஷனான ஒரு அமைப்பு தானே. அப்போ தனக்கு விரும்புவதை ஏற்றுக்கொள்வது, விரும்பாததை ஏற்றுக்கொள்ளாது என்பது அமெரிக்காவுடைய ஸ்டேட். இன்றைக்கி அமெரிக்காவே சொல்கிறாங்கல்ல, WHO ஏற்றுக்க மாட்டோம், ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்றுக்க மாட்டோம், உலக நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இனிமேல் நாங்கள் சொல்வது சட்டம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தெரியுமா? அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமமான ஒரு அமைப்பை இன்றைக்கி அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கு. அதில் சில நாடுகள் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இனிமேல் நாங்கள் சொல்வது தான். அப்போ இப்படி ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமான ஒரு போக்கு, ஒரு இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு தாதாத்தனமான போக்கு நீங்கள் முன்னெடுக்கிறீங்கல்ல. அப்போ ஈரான் என்பது ஒரு இறையாண்மை மிக்க நாடு தானே, அதை ஏற்றுக்கிறீங்களா? 40 வருடமாக நீங்கள் அந்த நாட்டின் மேல் பொருளாதார தடை விதிச்சிருக்கீங்க. 40 வருடமா, 80களிலிருந்து அதை நீக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இந்த யுரேனியம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்தா 40 வருஷமாவா? அதற்கான வாய்ப்பு வந்ததுங்க. 2015 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா அதற்கான முயற்சியை எடுத்து வெற்றியும் கிடைத்தது. ஈரான் மேல் பொருளாதார தடை நீக்கப்பட்டது. அப்போ ஈரானுமே வந்து நாங்கள் ஒபாமாவை நம்புகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அமெரிக்காவோட நட்பு நாடாக மாறுவோம்னு வந்தாங்க. இப்போ 2017 மீண்டும் ஆட்சிக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம், முதல் முறையாக வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச முதல் வேலையை ஈரானுக்கு மீண்டும் தடை விதித்தது தான் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 7 இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை விதித்தது யார்? ட்ரம்ப் தான். அப்போ இந்த இஸ்லாமிக் போபியாவை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற ட்ரம்பிற்கு தான் வளைகுடா நாடுகள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை தான் ஈரான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இந்த விவகாரத்துலையுமே இப்போது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? குறிப்பாக சவுதி அரேபியா, UAE இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதாவதுங்க, அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இப்போ வந்து அமெரிக்காவிற்கும் அரபு நாடுகளுக்கும் ஒப்பந்தம் என்பது ஒன்று தனி, இன்னொன்று இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்குமான ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2020 ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அல்லது ட்ரம்பும் மொசாத்தும் கூட்டாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கான சரத்து தான் அப்ரஹாம் கான்கார்ட். 2019 அதை செஞ்சு 2020 ஒப்பந்தங்கள் அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம், கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம், பஹ்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஒப்பந்தம் மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க, இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் மாதிரி பார்க்காதீங்க, ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் அது மாதிரி பார்க்காதீங்க. அது 2 நாடுகளுக்குள் உள்ள ஒரு நல்லுறவு ஒப்பந்தங்களாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க என்னென்னா, இஸ்ரேலை நீங்கள் ஒரு அறம் சார்ந்த இறையாண்மை மிக்க நாடாக, தனித்துவமான நாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, ஜெருசலத்தை
இஸ்ரேல் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும். இதுதான் முக்கியமானது. ஜெருசலம் என்பது 3 மதத்துக்கும் சொந்தமான இடம். சொல்லப்போனால் 1947 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது அந்த ஐக்கிய நாடுகள் சபையோட டிக்ளரேஷன் சொல்வது இஸ்ரேல் 2 நாடுக்கும் பொதுவானது, 3 மதத்துக்கும் பொதுவானது. அதை இன்னைக்கு இந்த கான்கர்ட் ஒப்பந்தங்கள் மூலமாக மீறினார்கள். அதை இன்னைக்கு அரபு நாடுகள் ஏற்றிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு அரபு நாடுகள் அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக பாருங்க, இன்னைக்கு சாலை போக்குவரத்து நடக்குது. சவுதி அரேபியா வழியாக அரபு அமீரகம் வரைக்கும் சாலை போக்குவரத்து வேலைகள் தொடங்கிவிட்டன. பஹ்ரைனுக்கும் அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு என்பது இன்னைக்கு பெரிய அளவில் பலப்பட்டு விட்டது. தூதரக உறவே இல்லாமல் இருந்தது. இப்போ இதெல்லாம் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக தான் இன்னைக்கு என்ன அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலை ஒரு சகோதர நாடுகளை போன்று அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஈரான் செய்ய முன் வரலை. இன்னைக்கும் பாலஸ்தீன பிரச்சனையில் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே நாடு ஈரான் தான். நீங்கள் மறுக்க மாட்டீங்க. சவுதி அரேபியா கூட சொல்லப்போனால் பாலஸ்தீனம் தாய்மொழி அரபு, சவுதி அரேபியாவுடைய தாய்மொழி அரபு. ஆனால் ஈரானுடைய தாய்மொழி அரபு அல்ல. அவர்கள் பாரசீக மொழி பேசுகின்ற மக்கள். ஆனால் மதத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஷியா பிரிவு, இவர்கள் சன்னி பிரிவு. அதுதான் பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிரச்சனை. அது ஒரு பக்கம். அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி விட்டது. ஆனால் இன்னமுமே இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தாமல் இருக்கிறது எப்படி பார்க்கறது? அது இன்னும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரேலுடைய நோக்கம் என்பது அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்த வேண்டும். இது எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி தான். இஸ்ரேலுக்கான நிலப்பரப்பை விரிவுபடுத்த வேண்டும். கிரேட்டர் இஸ்ரேல். ஆமாம், விரிவுபடுத்த வேண்டும். அது அவர்கள் அடிப்படை நோக்கம். அப்படி விரிவுபடுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்வோம்ங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நெத்தன்யாஹு பேசிய பேச்சில் முக்கியமானது, ட்ரம்புடைய காலத்தில் இதை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது. ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நமக்கு கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கடந்த முறை பைடன் காலத்தில் கூட அப்படி இல்லை. அதற்கு முன்பாக ஒபாமா காலத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. ஒபாமா காலத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய கிளாஷ் ஏற்பட்டது. அதை ஒபாமா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது முக்கியமானது. அதனால தான் ட்ரம்புடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நெத்தன்யாஹுவே பிரச்சாரம் பண்ணார், நம்ம பிரதமர் மோடி போன்று. நான் சொல்கிறது 2017 அமெரிக்காவின் மக்களே நீங்கள் ட்ரம்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம்லாம் நடந்தது. இன்றைக்கும் அமெரிக்காவை அந்த ஆட்சி செய்கின்ற அரசியல் லாபி யூத லாபி தான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டம் இன்னும் 2 அல்லது 3 வருடம் தான், அதிகபட்சம் இன்னும் 2 வருடங்களில் இதை சாதிக்க வேண்டும் என்று நெதன்யாஹு நினைக்கிறார். ஏன்னா நெதன்யாஹுக்கு வயசாகுது, ட்ரம்புக்கும் வயசாகுது. 2 பேருமே இவர் 70+னா அவர் 80 கிட்ட வந்துட்டார். அப்போ இவர்கள் காலத்தில் சாதிக்க முடியவில்லை என்றால் இஸ்ரேல் அதை சாதிப்பதற்கு இன்னும் நீண்ட காலம் எடுக்கும், அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்று நெதன்யாஹு சொல்றார். இப்போ அதுதான் இன்னைக்கு உச்சகட்டமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு தடையாக இருப்பது ஈரான். அதே போல் இப்போ இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? குறிப்பாக நமக்கும் இந்த பெட்ரோல், இந்த சிஎன்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தட்டுப்பாடு இருக்கிறத நம்ம செய்திகளை பார்க்கணும் இல்லையா? இது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கிறாங்க? இந்தியா எப்பவுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆரம்ப காலத்தில் நாம் அணிசேரா நாடுகளில் இருந்தோம். எந்த நாடுக்கும் நம்ம சப்போர்ட் இருக்க மாட்டோம். ஆனால் 2014 அப்புறம் நம்ம அப்பப்போ ஸ்டாண்டை மாற்றணும். அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுத்தோம். நீண்ட காலமாக ரஷ்யாவுடைய ஸ்டாண்டிலிருந்து அமெரிக்கா ஸ்டாண்டுக்கு போனோம். 2017 அல்லது 2024 அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுக்கும் அளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்தோம். ஆனால் ரஷ்யாவோடு இருக்கின்ற நட்பு என்பது நமக்கு ஒரு வரலாற்று ரீதியான நட்பு. அமெரிக்காவோடு இருக்கின்ற நட்பு என்பது வியாபார ரீதியான நட்பு. 2 நட்பு தான். நமக்கு வியாபாரமும் வேண்டும், வரலாறும் வேண்டும் என்று நம்ம நினைக்கிற நாடு. அப்போ இன்றைக்கி அமெரிக்காவே நீங்கள் ரஷ்யாவிடம் வாங்கிக்கிங்க அளவுக்கு நம்ம ஒரு டிப்ளமேசியை வச்சுருக்கோம். அதாவது அவன் வாயாலேயே சொல்ல வச்சு நம்ம வாங்குகிறோம். அவனையும் பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மத்திய தரை நாடுகளில் ஒரு அமைதி ஏற்படணும் நினைக்கிறோம். அதற்கு சாதகமான ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. எப்படின்னா, செப்டம்பரில் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் தான் நடக்குது. இந்த பிரிக்ஸில் முக்கியமாக சீனாவும் ரஷ்யாவும் பங்களிக்க போகின்ற மாநாடு. அது இந்தியாவுடைய தலைமையில், பிரதமர் மோடி தலைமையில் நடக்க போகுது செப்டம்பரில். இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற கடைசி துருப்புச்சீட்டு. நம்ம இந்தியாவை ஏன் இன்னைக்கு பாருங்க, சமீப காலமாக இந்தியாவை அமெரிக்கா கிரிட்டிசைஸ் பண்ணலை, வரி விதிப்பை பற்றி பேசலை, இந்தியா ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்கல. பிரதமர் மோடி என் நண்பர் என்னை கேட்டாரா, மார்க் ரூபியோ அனுப்பி வைக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த பிரிக்ஸ் மாநாடு அமெரிக்காவுக்கு எதிராக போய்விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணப்பாடு அமெரிக்காவுக்கு இருக்கிறது.
அதனால் பல்வேறு வகையில் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் நடக்குது, அதுதான் கடைசி துருப்புச்சீட்டு. ஏன்னா ரஷ்யாவோ சீனாவோ அமெரிக்காவுக்கோ உதவி செய்ய போவதில்லை. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம அவர்களுக்கு அநீதி செய்ய மாட்டோம் என்று அமெரிக்கா நம்புகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டிப்ளமசி இருக்குது. அதான் கடைசி துருப்புச்சீட்டு. நாம் இதை பயன்படுத்திக்கணும். எப்படின்னா, இப்போ நமக்கு எண்ணெய் பிரச்சனை இருக்குது, நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். போர் உக்கிரமாக இருந்த காலகட்டத்தில் கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆனால் சமாளித்தோம். இப்பொழுதும் விலை ஏறுது இறங்குது, தங்க விலை மாதிரி ஏறுது இறங்குது, நம்ம அதை சமாளிச்சுட்ருக்கோம். ஆனால் எரிவாயு பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு எரிவாயுவில் வேணால் சமாளிக்கிறோமே ஒழிய பிஸ்னஸில் கமர்ஷியல் எரிவாயுவில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும்னு நினைக்கிறோம். போர் நடந்தாலும் அல்லது முற்றுகை தொடர்ந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் சொல்கிறார். இது நமக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி பல உலக நாடுகள் எமர்ஜென்சி, பிலிப்பைன்ஸ் எமர்ஜென்சியில் இருக்குது, பாகிஸ்தான் எமர்ஜென்சியில் இருக்குது. அங்கெல்லாம் தட்டுப்பாடு, நீங்கள் தினமும் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இப்போ இதை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம்? ஒன்று, நமக்கு ஈரானையும் விட்டு கொடுக்கக்கூடாது, சீனா ரஷ்யாவோடு நட்பு வேண்டும். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய நலன்களையும் நம்ம இங்கே பேச வேண்டிய சூழல் ஏற்படும். அவனையும் விட்டுருக்கு பானா வேண்டாம், எல்லாரும் நம்ம நல்லா இருப்போம். இது வந்து அணிசேரா கொள்கையுடைய தத்துவம் தான். நம்ம அதில் ஏற்கனவே ஊர்ன ஒரு நாடு கூட்டமைப்பா இருக்கு. ஆமாம், அதுதான். அப்போ அதை வைத்து தான் நம்ம நகர்த்துவோம்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து கொண்டு நமக்கு தேவையானவற்றை பெற வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. கோஆர்டினேட்டட் டிப்ளமசியா போக வேண்டியது. அப்படிதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமா பதில் நினைக்கிறேன். Vellamal Engineering College. Build the foundations of tomorrow. Admissions open. Apply now. உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.